நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க பேர்? என் பேர் ஜான் பாய். எத்தனை வருஷம் இந்த கடை வச்சிருக்கீங்க? இந்த கடை 75 வருஷமா இருக்கு. 75 வருஷம். 75ஆ? 75 வருஷமா வச்சிருக்காரு அந்த கடை. 3 தலைமுறையாக வச்சிருக்காராம். பிரியாணி ஒரு பிரியாணி எவ்வளவு போடுறீங்க? 30 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா. சரிப்பா. சிக்கன் எல்லாமே சொல்லு. சிக்கன் 1/4 பிளேட் 70 ரூபா, 1/2 பிளேட் 100 ரூபா. மட்டன் 1/4 பிளேட் 20 ரூபா, 1/2 பிளேட் 100 ரூபா. இது மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாய் கடைக்கு தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா பிரியாணி கொடுக்குறாரு. 30 ரூபாய்க்கு நல்ல தரமான பிரியாணி. 2 பிரியாணி வாங்கினீங்கன்னா ஹவுஸ் ஃபுல்லாயிரும். நம்ம சாப்பிட்டு எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கலாம். சிக்கன் ஒரு ரேட்டு 70 ரூபா, மட்டன் 70 ரூபா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. எக் பிரியாணி வந்து 40 ரூபா, இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காரு. நல்லா இருக்குது. இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சீரக சம்பா ரைஸில் தான் போடுறாரு. இந்த பிரியாணி கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கவேல் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. டவுன் ஹால் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே இருக்குது. மேலே பெருமாள் மேஸ்திரி வீதி அந்த ரோட்டு மேலேயே இருக்குது. பிரியாணி கடையில் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமாக அவங்க வச்சுருக்காங்களாம். 3 தலைமுறையாக வச்சுருக்காங்கன்றாங்க. ஆள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவரும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். நல்லா பிஸியான இடம் தான் ஏரியா. நல்லா அவருக்கு டேஸ்ட்டாக இருக்கனால அவர்கிட்ட அதிகமாக ஆள் வர்றாங்க. வர்றதுனால தான் சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே அங்கே பொரிச்சு வச்சுருக்காரு. ரேட்டு கம்மியாக தான் கொடுக்குறாரு. அந்த அது பூரா பார்த்தீங்கன்னா சிக்கனு, மட்டனு, குருமா, ரைத்தா எல்லாமே வச்சுருக்காரு. அதில் ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்கிறது கூட முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருந்தார். உங்க பேரு, உங்க ஃபோன் நம்பரும் சொல்லிருங்க. என் பேர் ஜான் பாய். ஃபோன் நம்பர் வந்து 99 76 123 554. கடை இன்னும் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள்.